பிரியமானவர்களே, ஒரு ஊழியக்காரன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது நீதிமொழிகள் 11:30 வசனத்தின் அடிப்படையில தாகம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். அதாவது ஆத்தும தாகம் இருக்க வேண்டும். ஆதாயத்துக்காக ஊழியம் செய்யக்கூடாது. ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நிற்க வேண்டும். 2வது யோவான் 13ஆம் அதிகாரம் 14லிருந்து 16ஆம் வசனம், லூக்கா 12:43 வசனத்தின் அடிப்படையில தாழ்மை உள்ள ஊழியக்காரனா இருக்கணும். அதாவது இயேசு கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். பட்சபாதம் பார்க்காமல் எல்லாரிடத்திலும் ஒரே போல அன்பு கூற வேண்டும். 3வதாக அப்போஸ்தலர் 14:21 வசனத்தின் அடிப்படையில் தாழ்ந்து உள்ள ஊழியக்காரனா இருக்கணும். அதாவது அநேகரை சீஷராக உருவாக்குறவர்களாய், வேத வசனத்தை ஆவியானவர் மூலம் பேசுகிறவர்களாய், கலப்படம் இல்லாமல் சோம்பல் இல்லாமல் செயல்படுவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 36லிருந்து 39 வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தளர்ந்து போகாத ஊழியக்காரனா இருக்கணும். அதாவது எத்தனை தடை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு அவனுக்கு குறைந்து போகக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் உடையவன் தான் நல்ல ஒரு ஊழியக்காரனாய் இருப்பான். ஆமென்.